வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோட்டப்புறத்து வர்கி நெற்றியில் உள்ளங்கையை பதித்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அவரது நாற்காலிக்கு பின்புறம் நின்றிருந்த ஆனையம்மாவும் குழப்பத்தில் இருப்பதாக தோன்றியது. கொச்சியை சேர்ந்தவர்கள் மறுபடியும் விசாரிக்க வருவார்கள் என்று அவர்கள் யாரும் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு எதிரில் இருந்த நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தனர் செரியானும் ஜோஜியும். நாங்க போன தடவை வந்தபோது நீங்க விரட்டி அடிக்காத குறையா அனுப்பி வச்சீங்க. அந்த அவமானத்தை கூட தாங்கிட்டு நாங்க திரும்பவும் வந்திருக்கிறது சத்யா அபார்ஷனுக்கு சம்மதிக்கலைன்னு தெரிஞ்சதால தான். நாங்க இதுல தலையிட வேண்டியது இல்லைன்னும் தெரியும். இப்ப வந்ததுல ஓரளவு சுயநலமும் இருக்கு, அதையும் ஒப்புக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி இதுல மனிதாபிமானம்ங்கிற ஒண்ணும் இருக்கு. செரியான் பேசினார். சத்யாவை அவளோட பிடிவாதத்திலிருந்து உங்களால மாத்த முடியாதுன்னு தோணுது. இந்த நிலைமையில நாம மறுபடியும் அது தொடர்பா யோசிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன தீர்மானத்துக்கு வரணும்? வர்கி நெற்றியை சுளித்து செரியானை பார்த்து கேட்டார். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு அவமானம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க. அதுக்காக சத்யாவை நாங்க கூட்டிக்கிட்டு போயிடுறோம். அதனால விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாது. எங்க மகளாகவே நாங்க அவளை கவனிச்சுக்கிறோம். அவளோட குழந்தையையும் எவ்வளவு நாள் வேணும்னாலும் வளர்க்கிறோம். பிரச்சனையே அதுதானே, வர்கி சொன்னார். அவளுக்கு பிறக்கிற குழந்தை என்ன ஆகுதுங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவ எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை அதுக்கு பிறகு ஒருபோதும் சத்யாவின் வாழ்க்கையில குறுக்கிடவும் கூடாது. எங்க பக்கத்துல இருந்து அப்படி எதுவும் நடக்காதுன்னு நான் உறுதியளிக்க முடியும். எப்படி இருந்தாலும் சத்யாவின் தீர்மானம் தானே இதுல முக்கியம். அவ இதுக்கு ஒப்புக்க மாட்டா, அது எனக்கு நல்லா தெரியும். ஒரு அம்மா தன் குழந்தையை எப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்க முடியாது, அதுதானே உண்மை. இத பத்தி என் பசங்களோட பேசணும். நீங்க உடனே கிளம்பணும்னு இல்லையே. இல்ல, இதுல நாம ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆனாலும் நாங்க காத்திருக்க தயார். வர்கியும் ஆனியம்மாவும் தங்களது படுக்கை அறைக்கு சென்றனர். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிள்ளைகள் எல்லோரையும் உடனடியாக வீடு வந்து சேருமாறு கூறினர். அவர்கள் வருவது வரை இருவரும் இது குறித்து விவாதித்தனர். அரை மணி நேரத்துக்குள் எல்லோரும் வந்து சேர்ந்தனர். வர்கி அவர்களை தனது படுக்கை அறைக்கு வரவழைத்து எல்லாவற்றையும் விளக்கினார். நீங்க எதுக்குப்பா அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க? ஆகஸ்தி குரல் எழுப்பினான். நாம தான் ஏற்கனவே விரட்டி அடிச்சோமே, அப்புறமும் வெக்கமில்லாம வந்திருக்காங்க. ஆகஸ்தி, நீ கொஞ்சம் பேசாம இரு. அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? சட்டுன்னு கோபப்பட்டா எப்படின்னா, ஜார்ஜ் குட்டி குறுக்கிட்டான். அவங்க திரும்பி வந்திருக்கிறது நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. சத்யாவோட பிரச்சனையை இவங்க தலையில கட்டிட்டா நம்ம தலைவலி தீந்துடுமே. அவங்க அவளை நல்லபடியா கவனிக்கவும் செய்வாங்க. என்னடா பேசுற நீ? பெங்களூருக்கோ மெட்ராஸுக்கோ கொண்டு போய் நாம ரகசியமா பிரசவம் நடத்தி குழந்தையையும் தொலைச்சிட்டா அதுக்கு பிறகு நமக்கு என்ன பிரச்சனை? இது ரொம்ப சுலபமும் கூட. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களோ அநாத இல்லத்துக்காரங்களோ நம்ம விலாசத்தை தேடி வந்து நாரடிப்பாங்கங்கிற பயமும் வேண்டாம். இவங்க விஷயம் அப்படியா? இவங்களுக்கு நம்ம வீடும் மற்ற விஷயங்களும் நல்லா தெரியும். நமக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சா அந்த குழந்தையை கூட்டிட்டு நேரா இங்க வந்துடுவாங்க. அது போதாதா? சத்யாவின் முதல் குழந்தை இதோ நாங்க கொண்டு வந்திருக்கோம், வேணும்னா மேற்கொண்டு நீங்க வளர்த்துக்கங்கன்னு சொன்னா, இல்லைன்னா நாங்க கேட்குற நஷ்ட ஈட்ட கொடுங்கன்னு சொன்னா, அதோட நாம எல்லா விஷயம் முடிஞ்சு போயிடாதா? அதுக்கு பிறகு நாம உயிரோட இருக்கணுமா? அதுக்குள்ள அவ கல்யாணமாகி போயிருந்தா அவ வாழ்க்கையும் பாழாகாதா? அவங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு எதை வச்சு நம்புறது? தலைக்கு மேல நூல் இழையில தொங்குற கத்தி மாதிரி இப்படி ஒரு மிரட்டல் நமக்கு தேவையா? அதுக்கு பிறகு நமக்கு மன நிம்மதிங்கிறது கொஞ்சமாவது இருக்குமா?
அதிலும் உண்மை இருப்பதாக மற்றவர்களுக்கு தோன்றியது. நான் இதையெல்லாம் யோசிக்கவே இல்லை, வர்கீஸ் சொன்னார். யோசிக்கணும், மூளை வேற எதுக்கு இருக்கு? ஆகஸ்தி தன் வழுக்கை தலையை தடவினான். அதே மாதிரி பிரசவத்துக்கு அப்புறம் குழந்தையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் மட்டும் திரும்பி வருவாள்ங்கிறதுக்கும் என்ன உத்தரவாதம்? பெத்த தாயாச்சே, ஒருவேளை நமக்காக பயந்து வர்றதா இருந்தா கூட இவ குழந்தையை பார்க்க அடிக்கடி அங்க போக மாட்டாளுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? எல்லாத்துக்கு மேல நம்ம அம்மா இங்கதான் இருக்கிறாள்னு தெரிஞ்சு அந்த குழந்தை என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டா? இது எல்லாமே நமக்கு தலைவலிதான். அதனால இந்த யோசனையையே தலை முழுகிறது தான் நல்லதுப்பா. வர்கியும் மானியம்மாவும் யோசித்த போது அவன் சொல்வதையும் மறுக்க முடியவில்லை. அப்படின்னா எங்களுக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பலாமா என்ற வர்கி தன் 4 மகன்களையும் பார்த்தார். வேற என்ன, இதுக்காக எங்களை கூப்பிட்டிருக்க வேண்டியதும் இல்லை. ராஜு சொன்னான். அக்காவை அவங்க கூட அனுப்புங்கப்பா, அதுதான் நமக்கு நல்லது. நாம ஏன் நெருப்ப மடியில கட்டிட்டு இருக்கணும்? உன் வேலையை பாருடா, ஆகஸ்தி அவனை மிரட்டினான். மீச முளைக்காத பசங்கெல்லாம் அபிப்பிராயம் சொல்ல வந்துட்டானுங்க. வர்கையும் மானியம்மாவும் அவர்கள் பையன்களும் செரியானிடம் வந்தனர். அவர்களது தீர்மானத்தை அறிய ஜோஜி ஆவலுடன் காத்திருந்தான். நாங்க யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் சரிப்படாதுன்னு தோணுது. நாங்களே இந்த விஷயத்த பார்த்துக்கிறோம்ங்க, வர்கி பணிவான குரலில் சொன்னார். செரியானின் முகத்தில் அதுவரை இருந்த எதிர்பார்ப்பு மங்கியது. எதனால சரிப்படாதுன்னு சொல்றீங்க? ஜோஜி கேட்டான். வர்கி அதனால் ஏற்படும் சிக்கல்களை எடுத்து விளக்கினார். மெட்ராஸுக்கோ பெங்களூருக்கோ கொண்டு போய் சத்யாவின் பிரசவத்தை ரகசியமாக நடத்தி குழந்தையை தொலைக்கிற உங்க திட்டம் நடக்காது. இவர்களிடம் நயமாக பேசினால் நடக்காது என்பதை புரிந்து கொண்ட ஜோஜி கூறினான். ஏன் நடக்காது? ஆகஸ்தி கேட்டான். சத்யா அதை ஒப்புக்கிட்டா சரி, அது இல்லாம சாத்தியமே இல்லை. நாங்க இதுக்கு ஒப்புக்க மாட்டோம். உங்க சம்மதம் யாருக்கு வேணும்? எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போகலாம், ஆகஸ்தி எகத்தாளமான குரலில் கூறினான். செரியான் இருக்கையில் இருந்து எழுந்தார். சரி, நாங்க கிளம்புறோம். ஜோஜியும் எழுந்தான். ஆனா நாளைக்கு நீங்க மகளோட ஹை கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்கும். நெல்சனின் கர்ப்பிணி மனைவியை நீங்க அநியாயமா வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு அங்க வந்து பதில் சொல்லணும். நாங்க அப்படி ஒரு வழக்க பதிவு பண்ண போறோம். அப்ப நாம அங்க சந்திக்கலாம். நெல்சனின் மனைவியா? அது எந்த வகையில? ஆகஸ்தி பதற்றத்துடன் கேட்டான். நெல்சனும் சத்யாவும் அவங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டர் செஞ்ச டீட நாங்க கோர்ட்ல காட்டிக்கிறோம். அது பேப்பர்கள்ல வரட்டும். உங்க மகள் கர்ப்பிணிங்கிற செய்தி அப்படியாவது உலகத்துக்கு தெரியட்டும். செரியான் ஜோஜியின் முகத்தையே வெறித்தார். வர்கியும் தன் மகன்களை பார்த்தபடி விக்கித்து போய் உட்கார்ந்திருந்தார். வாங்க போகலாம் அங்கிள், இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அனுபவத்தால தெரிஞ்சுக்கட்டும். ஜோஜி எழுந்து செரியானுடன் மெதுவாக நடக்கத் தொடங்கினான். ஆனியம்மாவின் ஏதோ ஒரு விரல் வர்கியின் முதுகில் பதிந்தது. செரியான், வர்கி அழைத்தார். நீங்க உடனே இப்படி கோவிச்சுட்டு கிளம்பினா எப்படி? நீங்க கிளம்பலாம்னதுக்கு அப்புறம்தான் நாங்க கிளம்புறோம். இந்த ரிஜிஸ்டர் கல்யாண விஷயம் எங்களுக்கு தெரியாது. அப்படி ஏதாவது நடந்திருந்தா நாங்க மறுபடியும் யோசிக்கணும். ஜோஜி செரியானின் கையை பிடித்தபடி மறுபடியும் நாற்காலியில் வந்து அமர்ந்தான். வீணா உங்களை வருத்தப்படுத்த வேண்டாம்னு தான் இது வரைக்கும் அதை உங்ககிட்ட சொல்லல. சத்யாவின் எதிர்காலத்தை பாழாக்க வேண்டாம்ங்கிறதும் இன்னொரு காரணம், ஜோஜி சொன்னான். கல்யாண டீட காட்டுறோம்னு எங்களை பயப்படுத்த நினைக்காதீங்க. ஆகஸ்தி தனது வீராப்பை குறைக்காமல் பேசினான். அப்படி ஏதாவது இருந்தா சட்டப்படி செல்லாது. அது சாதாரணமான ஒரு உடன்படிக்கை தான். நெல்சன் இறந்ததால அது சட்ட விரோதமும் கூட. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கும் அறிவு இருக்கு. சட்ட விரோதம்ங்கிறதை ஒப்புக்கிறோம், ஆனா செல்லாதுன்னு சொல்ல முடியாது. அதனால உங்களை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியாதுன்னு நினைக்காதீங்க. சத்யாவும் குழந்தையும் ஒருவேளை எங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனா இந்த விவகாரத்தை உலகமே தெரிஞ்சுக்கும். ஜோஜியும் விட்டு கொடுக்காமல் பேசினான். இதையெல்லாம் கேட்டு நீங்க வீணா பயப்படாதீங்கப்பா, ஆகஸ்தி எச்சரிக்கை செய்தான்.
உங்களை பயப்படுத்த இது கூட தேவையில்லை. குழந்தைகளுக்கு பதிலா பன்னிக்குட்டிகளை வளர்க்கிற அகஸ்தியண்ணே, கர்ப்பிணியான ஒரு பொண்ணை அவளோட எதிர்ப்பை மீறி கருச்சிதைவுக்கு வற்புறுத்துறதுக்கும் பட்டினி போட்டு மிரட்டுறதுக்கும் ஒரே ஒரு பெட்டிஷன் போதும். நீங்க ஒட்டு மொத்தமா கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும். ஜோஜியின் குரல் திடமாக ஒலித்தது. இப்போது ஆகஸ்திக்கும் எதிர்த்து பேச எந்த வழியும் இல்லாமல் போனது. வர்கியும் அவர் மகன்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். நீங்க எல்லாருமா சேர்ந்து யோசிச்சு நிதானமா பதில் சொன்னா போதும். நாங்க இங்கேயே காத்திருக்கோம், ஜோஜி சொன்னான். வர்கியும் அவர் பையன்களும் ஆனியம்மாவும் உடனேயே பக்கத்து அறைக்குள் நுழைந்தனர். கதவு மூடப்பட்டது. செரியான் ஜோஜியை பார்த்தார். எதுக்காக நீ இப்படி ஒரு பொய் சொன்ன? செரியான் கிசுகிசுப்பான குரலில் கேட்டார். அந்த பொண்ணுக்காகத்தான் அப்படி சொன்ன அங்கிள். இவங்கெல்லாம் சேர்ந்து அவளை பட்டினி போட்டு கொல்லாம இருக்கணுமே. இவனுங்க கிட்ட இருந்தா ஒண்ணு அதுக்கு பைத்தியம் பிடிக்கும், இல்லைன்னா செத்து போகும். ஜோஜி பதிலளித்தான். அறைக்குள் ஆலோசனை துரிதங்கதியில் நடைபெற்றது. அவங்க எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கிறதா தோணுது. அவங்க நினைச்சா நம்மள நாரடிச்சிடுவாங்க. அதுக்கு கோர்ட்டு கூட வேணாம். நம்ம வீட்டு வாசல்ல நின்னு ஊர்க்காரங்க கிட்ட சொன்னாலே போதும். மிச்சத்தை நம்ம ஆளுங்களே பார்த்துப்பாங்க. வர்கி தர்ம சங்கடத்துடன் பேசினார். அதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்கப்பா? ஆகஸ்தி ஆற்றாமையுடன் கேட்டான். எந்தவித சிக்கலும் இல்லாம பிரச்சனையை தீர்க்கிறது புத்திசாலித்தனம். சத்யாவை நாம அவங்க கிட்ட ஒப்படைப்போம். அவளுக்கும் அது சந்தோஷமானதும் கூட. சரிப்பா, ஆனா அதுக்கு பிறகு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நாம எப்படி பரிகாரம் பண்றது? செபாஸ்டியன் கேட்டான். அவங்க கிட்ட பேசுவோம். குழந்தையை அவங்க எடுத்துக்கட்டும். சத்யாவை நம்ம கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும். அதோட அவங்க தொடர்பான எல்லாம் தீந்துடணும். அப்படி ஒரு உறுதிமொழியை வாங்கணும், வர்கி சொன்னார். இதுக்கு சத்யா சம்மதிப்பாளா? ஆகஸ்தி சற்று இறங்கி வந்தான். சம்மதிக்க வைக்கணும். அவர்கள் திரும்பவும் செரியான் மற்றும் ஜோஜியிடம் வந்தனர். வர்கிதான் பேசினார். சத்யாவை நீங்க கூட்டிட்டு போறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா பிரசவம் முடிஞ்சதும் அவளை எங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுடணும். அதுக்கு பிறகு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதுக்கு நீங்க ஒப்புக்கிறதா இருந்தா சத்யாவை உங்ககிட்ட ஒப்படைப்போம். சொன்ன சொல் தவறாதவங்க நாங்க. எங்க கிட்ட இருந்து ஒருபோதும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. நாங்க பணத்துக்காக எல்லாத்தையும் காத்துல பறக்க விடுறவங்க இல்ல. குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துடுறேன்னு சத்யா சொன்னா மட்டும் போதாது. நாங்க அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் அவ சம்மதிக்கணும். ஆகஸ்தி நிபந்தனைகளை சேர்த்தான். இதுக்கெல்லாம் நாங்க என்ன பதில சொல்றது? சத்யாதானே இதை தீர்மானிக்க வேண்டியவ. நாங்க சொன்னா அவ கேட்க மாட்டா. நீங்க இதோட நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். அவ கல்யாணம் பண்ணாம இருக்கிறது ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? வர்கி வாதிட்டார். நியாயம்தான். நாங்க சத்யா கிட்ட பேசுறோம். ஆனி, சத்யாவோட ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போ, வர்கி கூறினார். ஆனி அவர்களை மாடிப்படிகளில் அழைத்து சென்றார். சத்யாவின் அறைக்கு முன் அவர்களை விட்டுவிட்டு அவர் மட்டும் திரும்பி வந்தார். ஜோஜி கதவை தட்டினான். எஸ், கமின். உட்புறத்தில் இருந்து மென்மையான குரல் கேட்டது. ஜோஜி மெதுவாக கதவை தள்ளி திறந்தான். சத்யா கட்டிலின் தலைமாட்டில் தலையணையை பொருத்தி சாய்ந்து படுத்திருந்தாள். ஜோஜியையும் செரியானையும் பார்த்த சத்யா ஒரு கணம் வியந்தாள். பிறகு அவசரமாக எழுந்திருக்க முயன்றாள். வேண்டாம், படுத்துக்கம்மா, செரியான் சொன்னார். சத்யா படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். மடியிலும் படுக்கையிலுமாக சிதறி கிடந்த புகைப்படங்களை சட்டென்று பொறுக்கி அடுக்கினாள். உட்காருங்க, அவள் நாற்காலியை சுட்டி காட்டி சொன்னாள். ஜோஜி கட்டிலுக்கு அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். செரியான் கட்டிலில் அமர்ந்தார். அப்புறம் சௌக்கியமா சத்யா? வெகு நாள் பழகிய நண்பன் போல ஜோஜி அவளிடம் கேட்டான். நான் சொல்ல என்ன இருக்கு? உங்க வருகைதான் எனக்கு ஒரு சேதி. அவள் தலையணையை எடுத்து மடி மீது வைத்தாள். அவள் உடல் வெளிர் இருப்பதையும் கடந்த முறை பார்த்ததை விட அதிகமாக இளைத்திருப்பதையும் செரியான் கவனித்தார்.
சத்யா, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரோம் என்ற ஜோஜி சத்யா கர்ப்பமாக இருப்பதை ஷேர்லி குறிப்பிட்டதையும் அவள் நெல்சனுக்கு அனுப்பிய கடிதத்தை தொடர்ந்து நடந்த சம்பவங்களையும் விவரித்தான். ஹாஸ்டலுக்கு சென்று ஷேர்லியை சந்தித்தோம். கடந்த முறை இங்கு வந்த நோக்கத்தையும் தாங்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதையும், ஷேர்லிக்கு சத்யா அனுப்பிய கடிதத்தையும், அதை தொடர்ந்து நடந்த ஷேர்லியின் சந்திப்பையும், இப்போது அவர்கள் இங்கு வந்திருக்கும் நோக்கத்தையும் எடுத்துரைத்தான். சத்யா எந்தவித உணர்வும் இன்றி எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டாள். எங்க உதவியை எதிர்பார்த்து சத்யா குழந்தை பெத்துக்க தீர்மானிக்கலேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க உதவிக்கு பின்னால சுயநலம் இல்லேனும் சொல்லல. காரணம், எங்க நெல்சனின் குழந்தைதான் உங்க வயித்துல இருக்கிறது. ஆனா அந்த ஒரு சுயநலம் மட்டும் இல்லை இதுக்கு காரணம். சத்யா மேல எங்களுக்கு இருக்கிற மதிப்பும் அன்பும் மனிதாபிமானமும் தான் நாங்க உங்களுக்கு உதவ காரணங்கள். சத்யா அவற்றை ஒப்புக்கொள்வது போல தலையாட்டினாள். உங்க அப்பா அம்மா அண்ணன்களோட நாங்க இத பத்தி பேசினோம். அவங்களோட டிமாண்ட் இதுதான். சத்யாவை நாங்க கூட்டிட்டு போகலாம். பிரசவம் முடிஞ்சதும் சத்யாவை உடனே திருப்பி கொண்டு வந்து விடணும். அதுக்கு பிறகு எங்களோடவோ குழந்தையோடவோ சத்யாவுக்கு எந்த விதமான உறவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு அவங்க ஏற்பாடு செய்யும் போது சத்யா அதுக்கு மறுக்காம ஒப்புக்கணும். சத்யாவின் உதடுகளில் இகழ்ச்சியான சிரிப்பு வெளிப்பட்டது. அது நல்லதுக்கு அல்ல என்று ஜோஜிக்கு தோன்றியது. என்ன சத்யா, ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க? நான் என்ன சொல்ல? மொத்தத்துல உங்க வியாபாரம் லாபகரமா முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இறந்து போன நெல்சனின் குழந்தை கிடைக்கும். எங்க ஆளுங்களுக்கும் கௌரவம் குறையாம கெட்ட பேரும் ஏற்படாம இருக்கும். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம். செரியானின் முகம் மெதுவாக தாழ்ந்தது. லாபம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஜோஜி பதற்றம் இல்லாமல் தொடர்ந்தான். இதுல நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனம் இருக்கு. அது தேவையும் கூட. நாங்க இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு சத்யாவுக்கு தெரியாது. இதுல என்னோட பங்கு மதிப்பும் என்னன்னு சொல்லலையே நீங்க. 10 மாசம் நான் கர்ப்பம் சுமக்கணும், குழந்தையை பெத்தெடுக்கணும், அப்புறம் அதை கைவிடணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் செய்ய நான் ஒரு வாடகை மிஷினா என்ன? எனக்கும் ஒரு மனசுன்னு ஒண்ணு இல்லையா? இதயம் இல்லையா? அதையெல்லாம் நான் எங்க கொண்டு போய் தொலைக்கிறது? ஜோஜியின் முகம் இருண்டது. சத்யாவுக்கு இதுல விருப்பம் இல்லேனா வேண்டாம். வற்புறுத்தவோ உற்சாகப்படுத்தவோ நாங்க வரலை. பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து அட்பாயுசுல செத்து போன மகனோட மரணத்தை தாங்கிறவங்களால மகனின் குழந்தை இல்லாம போன துயரத்தையும் தாங்கிக்க முடியும். அதுவும் பிறக்க போற குழந்தை. எப்படி இருந்தாலும் மகனோட மரணத்தை விட அதிக வருத்தம் தரக்கூடியது இல்லையே இது. ஜோஜி பேச்சை நிறுத்தினான். செரியான் சத்யாவையே பார்த்தார். பிடிவாதம் அல்ல, துயரம்தான் அவளுக்குள் அலை அடிக்கிறதென்று அவருக்கு புரிந்தது. சத்யா ஒரு குழந்தையின் பாசத்தோடு அழைத்தார். ஒரு தந்தையின் பாசத்தோடு அழைத்தார். எங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுற. நெல்சனின் குழந்தையை நீ பெத்துக்க தயாரா இருந்தா அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்றது எங்க நோக்கம். கூடவே நல்ல மருத்துவ வசதியோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு வழங்கிறது. நீயும் உன் குழந்தையும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்க உதவுறது. குழந்தைக்கு உரிமை கோரி வாங்கிறதோ உங்கிட்ட இருந்து அதை பிரிக்கிறதோ எங்க நோக்கம் இல்லை. அப்படிப்பட்ட எந்த லாபமோ சந்தோஷமோ எங்களுக்கு வேண்டாம். அந்த குழந்தை உங்கிட்டையே வளரணுங்கிறது தான் எங்களோட ஆசையும். சத்யா தன் கை விரல்களை பிணைத்தும் விலக்கியும் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். சத்யா அமைதியா இருந்து நிதானமா யோசிச்சா போதும். செரியான் தொடர்ந்தார். சத்யா குழந்தை பெத்துக்கிறதுல பிடிவாதமா இருக்கிறதால மெட்ராஸுக்கோ பெங்களூருக்கோ கூட்டிட்டு போய் ரகசியமா பிரசவம் நடத்துறது உங்க வீட்டாரின் தீர்மானம். குழந்தையை எங்கேயாவது ஒரு அனாதை இல்லத்துல விட்டுட்டு அது இறந்துட்டதா உங்கிட்ட சொல்றதும் அவங்க திட்டம். தேவைப்பட்டால் அந்த குழந்தையை கொல்லவும் அவங்க தயார். இந்த சூழ்நிலையில சத்யாவையும் குழந்தையையும் காப்பாத்துறது எங்க முதல் வேலை. இதுக்காக
போன தடவை நாங்க வந்தபோது எங்களை அவமானப்படுத்தி அனுப்பினாங்க. இப்பவும் அவங்க தீர்மானத்துல மாற்றம் எதுவும் தென்படலை. உறுதியாத்தான் இருக்காங்க. அதனால எங்களை தவிர்க்கிறதுலையும் கவனமா இருக்காங்க. நெல்சனும் சத்யாவும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டதுக்கான ஒரு டீடை நாங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணுவோம்னு ஜோஜி ஒரு பொய் சொல்லி அவங்கள ஏமாத்தி இருக்கான். அதனால மிரண்டு போய் இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க. மேற்கொண்டு நடக்க வேண்டியது சத்யாவின் முடிவை பொறுத்தது. இந்த வீட்ல நிம்மதி இல்லாத சூழ்நிலையில அடப்பட்டு கஷ்டப்படுறீங்களா, இல்ல எங்க கூட வரீங்களா? எங்க வீட்ல சத்யாவுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. இறந்து போன என் மகனின் மனைவியாவே உன்னை நாங்க நடத்துவோம். அதே அன்பும் மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் உனக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரி நிபந்தனைகளின் பேர்ல தான் அவங்க உன்னை எங்க கூட அனுப்ப தயாரா இருக்காங்க. நாங்க வேற என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சா நிலைமையின் தீவிரம் புரியும். இந்த அளவுக்கு அதை சாதகமாக்க நாங்க எந்த அளவுக்கு வாதாடி இருக்கோம் தெரியுமா? புரியுது. சத்யா மன்னிப்பு கோரும் குரலில் சொன்னாள். உடனே தீர்மானிக்கிறோங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா நாங்க போயிட்டு அப்புறமா கூட வரோம். தேவையில்லை, அவள் சொன்னாள். நான் உங்க கூட வரேன். என் குழந்தையை நான் உயிரோட பார்க்கணும். அதுக்காக நான் எதையும் செய்ய தயார். செரியான் புன்னகைத்தார். ஜோஜி பெருமூச்செறிந்தான். உடனே கிளம்பணுமா? நான் எதையெல்லாம் எடுத்துக்கணும்? அதெல்லாம் அப்புறம். முதல்ல நாம் அவங்க கிட்ட போய் அவங்க நிபந்தனைகளுக்கு சம்மதிக்கணும், ஜோஜி கூறினான். சத்யா ஒப்புக்கொண்டு அவர்களுடன் மாடிப்படி இறங்கினாள். வர்கியும் ஆனியம்மாவும் 4 பிள்ளைகளும் அப்போது ரகசிய குரலில் பேசிக் கொண்டிருந்தனர். சத்யா வருவதை கவனித்ததும் அவர்கள் பேச்சை நிறுத்தினர். படி இறங்கிய மூவரும் அவர்களுக்கு முன்னால் வந்து அமர்ந்தனர். நாங்க சத்யா கிட்ட பேசிட்டோம். நாம பேசிட்டபடி நடக்க சம்மதம்னு சத்யா சொல்லிட்டா, செரியான் கூறினார். அது நீங்க சொன்னா எப்படி? சத்யா எங்க கிட்ட சொல்லட்டும். ஆகஸ்தி பிடிவாதமாக பேசினான். எனக்கு இதுல முழு சம்மதம்தான். சத்யா ஆகஸ்தியின் மீதுள்ள வெறுப்பை வெளிக்காட்டியவளாக பேசினாள். பிரசவம் முடிஞ்சதும் நாங்க உன்னை கூட்டிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு உனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது. குழந்தையை அங்கேயே விட்டுட்டு வரணும். அதெல்லாம் முடியாதுன்னா இப்பவே சொல்லிடணும். சத்யாவின் முகம் சிவந்தது. அவள் ஆகஸ்திக்கு எதிராக எதையாவது பேசி கோபமூட்டி நிலைமையை மோசமாக்குவாளோ என்று கூட ஜோஜி பயந்தான். சற்று நேர மௌனத்துக்கு பிறகு சத்யா தாழ்ந்த குரலில் சொன்னாள். சம்மதிக்கிறேன். போதுமா? வேறு ஏதும் பிரச்சனை இல்லையே என்பது மாதிரி வர்கி மற்றவர்களை பார்த்தார். ஆகஸ்தி எப்படியும் இந்த உடன்படிக்கையை உடைப்பது என்று நினைத்தான். எனவே சத்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துவது மாதிரி பேசினான். அது மட்டுமல்ல, நாங்க பாக்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சத்யாவின் முகம் இறுகியது. என்னை பற்றிய எல்லா விவரத்தையும் தெரிஞ்சிட்டு ஒருத்தர் என்னை கல்யாணம் பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணிக்கிறேன். எல்லா விவரத்தையும்னு சொன்னா? எல்லா விவரத்தையும் தான். நான் காதலிச்சதையும் கர்ப்பிணியாகி குழந்தை பெத்துக்கிட்டது உட்பட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை. இது சரிப்படாது அப்பா. இதுக்கு நீங்க ஒப்புக்க கூடாது. ரொம்பவும் சிக்கலான விஷயம் இது. விஷயம் மறுபடியும் சிக்கலுக்கு உள்ளாவதை செரியானும் ஜோஜியும் உணர்ந்தனர். இதையெல்லாம் வெளியாளுங்க தெரிஞ்சுக்காம இருக்கத்தானே நாம இவ்வளவும் பண்றோம், ஆகஸ்தி விவரித்தான். இப்ப அவ என்ன சொல்றாள்னா, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லி அதை ஒப்புக்கிட்டு வர்றவனை கல்யாணம் பண்றதா? இது எப்படி சரியாகும்? கூடவே வாழறவங்களை அவங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் பொண்டாட்டியானாலும் ஏமாத்துறதுக்கும் வஞ்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாம இருக்கலாம்னே. அது எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியுமா? சத்யா வெறுப்புடன் சொன்னாள். கேட்டீங்களாப்பா? ஆகஸ்தி பொங்கி எழுந்தான். இவளை எங்கேயும் அனுப்ப வேண்டாம். நாம எதுக்காக இவளுக்கு இவ்வளவு சலுகை கொடுக்கணும்? வர்கி குழப்பத்தில் ஆழ்ந்தார். ஆகஸ்தி சொல்வதும் சரிதான், சத்யா சொல்வதும் நியாயம்தான். இந்த கட்டத்தில் ஜோஜி சத்யாவின் பக்கம் சேர்ந்து கொண்டான். இந்த ஒரு விஷயத்துல சத்யாவின் பேச்சுதான் சரி. தன்னை தானேயும் மற்றவங்களையும் ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு எல்லாராலையும் வாழ முடியாது. அப்படின்னா அதை பத்தி நாங்க யோசிக்கணும்.
அதை நிதானமா யோசிக்கலாம். இப்ப நாம பேசிக்கிட்டபடியே எல்லாம் நடக்கட்டும், வர்கி சொன்னார். இவ சொன்ன சொல் தவறாம நடந்துப்பாளுங்கிறதுக்கு என்னப்பா உத்தரவாதம்? பத்திரமா எழுதி கொடுத்திருக்கா? அவளே முழு மனசோட இதை ஒப்புக்கிட்டதா தெரியல. ஒரு குழந்தை பிறந்த பிறகு இவ இதையெல்லாம் காத்துல பறக்க விட மாட்டாளுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஆகஸ்தி மீண்டும் பிரச்சனையை கிளப்பினான். இதுக்கு ஒரு பத்திரம் எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சொல்றீங்க ஆகஸ்தி? செரியான் சற்று கடுப்புடன் கேட்டார். நாம பேசிக்கிட்டபடியே அவன் நடந்துப்பாளுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னு தானே கேட்டேன். ஆகஸ்தி விடுவதாக இல்லை. சத்யா குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் ஆகஸ்தி அண்ணன் உயிரோட இருப்பாருங்கிறதுக்கு மட்டும் உத்தரவாதம் இருக்கா என்ன? ஜோஜி கேட்டான். ஆகஸ்தியின் முகம் வெளிரியது. ஏராளமா அவருக்கு பிடிச்ச கறியெல்லாம் சாப்பிட்டு உடம்ப பெருக்க வச்சிருக்காரே. நெஞ்சில இருக்கிற இரத்த குழாய்கள்ல கொழுப்பு அதிகமா இருக்கும். எங்கேயாவது ஒரு சின்ன அடப்பு ஏற்பட்டா அப்புறம் இந்த உடம்ப குழி தோண்டி புதைக்க வேண்டியதுதான். ஜோஜி, செரியான் அதட்டும் குரலில் அழைத்தார். போதும், மேற்கொண்டு எந்த விதமான விவாதமும் தேவையில்லை. வர்கி ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக பேசினார். சத்யா ஒரு வார்த்தை சொன்னா அதை மீற மாட்டாள்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்துல ஆம்பளை பசங்களான உங்களை விட அவளை நான் அதிகமா நம்புறேன். அதனால பத்திரமெல்லாம் தேவையில்லை. பிரச்சனை சுமூகமாக தீர்ந்ததால் ஒருவித அமைதி அங்கு நிலவியது. ஆகஸ்தி காலை தரையில் சத்தமாக பதித்தபடி கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினான். அப்ப நாங்க சத்யாவை இன்னிக்கே கூட்டிட்டு போகலாம் இல்லையா? செரியான் கேட்டார். இப்பவே வா, இன்னொரு நாள் கொண்டு போகலாமே. வர்கி தயங்கி இழுத்தார். நான் வேலையில இருக்க, என் சம்சாரம் வீட்டுல தனியா இருக்கா. ஜோஜி அவனோட ஊருக்கு போய் ஆகணும். அதனால இதுக்காக இன்னொரு நாள் வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். நீ இன்னிக்கே இவங்க கூட போறியா? வர்கி சத்யாவை பார்த்து கேட்டார். இனிமே நான் எதுக்கு இங்க இருக்கணும்? உனக்கு வேண்டியது எல்லாம் எடுத்துக்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் வெறும் அரை மணி நேரம் போதும் என்ற சத்யா தனது மாடி அறையை நோக்கி விரைந்தாள். அவசரமாக ஒரு சூட்கேஸில் தேவையான துணிமணிகளை அடுக்கினாள். அவள் இதயம் சுதந்திர உணர்வில் துடித்தது. நெல்சனின் வீட்டுக்கு கிளம்பும் உணர்வே அவளுக்கு புத்துணர்ச்சி அளித்தது. அவள் கீழே வந்தபோது வர்கியும் ராஜுவும் உடை மாற்றி தயாராக நின்றிருந்தனர். இவளை உங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுற கடமை எங்களுக்கு இருக்கே. அதுவும் இல்லாம இவளை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்க வீட்டையே நாங்க பார்த்ததில்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம்னு தான் வர்கி கூறினார். அவர்கள் புறப்பட தயாராயினர். நீ யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டியதில்லையா? வர்கி சத்யாவை பார்த்து கேட்டார். நான் யார்கிட்ட என்னத்த சொல்ல வேண்டியிருக்கு? அப்ப கிளம்பு. வர்கி நடக்க ஆரம்பித்தார். சத்யாவின் கையில் இருந்த சூட்கேஸை ஜோஜி வாங்கினான். இனிமே நாங்க தானே சுமக்கணும். சத்யாவை பார்த்து புன்னகைத்தான். பதிலுக்கு அவளும் புன்னகைத்தாள். வர்கியின் காரிலேயே அவர்கள் கொச்சிக்கு பயணமானார்கள். ஜோஜியும் செரியானும் சத்யாவும் பின் சீட்டில் அமர்ந்திருந்தனர். வர்கியும் ராஜுவும் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்தனர். வண்டி கொஞ்ச தொலைவு செல்வதற்குள்ளேயே சத்யா களைப்பினால் தூங்கிவிட்டாள். அவள் திடுமென்று கண் விழித்த போது தன் தலை செரியானின் தோளில் சாய்ந்திருப்பதை உணர்ந்தாள். அவள் தலையை நிமிர்த்த முயன்ற போது அவர் சொன்னார், படுத்துக்கம்மா, நாம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அவள் கண்களை மூடினாள். செரியானின் வலது கை ஆதரவாக அவள் தோளை பிடித்திருந்தது. ஒரு குழந்தையை தூங்க வைப்பது மாதிரி அவர் விரல்களால் அவள் தோளில் மெதுவாக தட்டினார். அன்பினதும் ஆதரவினதும் ஒரு நிறைவு, இதுவரை அனுபவித்தறியாத விவரிப்புக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு உணர்வு போன்றவை அவளை திக்கு முக்காட வைத்தன. தான் ஒரு கை குழந்தை போலானதை உணர்ந்தாள். நெல்சன் குழந்தையாக இருந்தபோது சீராட்டிய கைகள் இவை. அவனை முதுகில் தட்டி தூங்க வைத்த அப்பா. சத்யா மறுபடியும் தூக்கத்தில் ஆழ்ந்தாள். அவர்கள் ஐலண்டில் உள்ள வீட்டை அடைந்த போது இரவு ஆனது. இதுதான் நம்ம வீடு, செரியான் வர்கியிடமும் ராஜுவிடமும் சொன்னார். வாமா சத்யா. அவர் அவள் கையை பிடித்து படிகளில் ஏற்றினார்.
அதற்குள் ரேச்சல் கதவை திறந்து விட்டிருந்தார். கணவருடன் சத்யாவையும் அவள் அப்பாவையும் ராஜுவையும் பார்த்த அவர் வியப்படைந்தார். செரியான் சத்யாவை தன் மனைவியின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார். ரேச்சல், உன் மருமகள். அவர் கண்கள் நீரால் நிறைந்து வழிந்தன. அமைதியான விசம்பலுடன் அவர் சத்யாவின் கைகளை பற்றினார். திருமண உடையணிந்து மணப்பெண்ணாக தன் மகனுடன் சத்யா இந்த வீட்டுக்குள் நுழையும் வண்ணமயமான காட்சி ஒன்று ரேச்சலின் மனதில் ஒரு மின்னல் மாதிரி பாய்ந்து போனது. அவர் கைகள் நடுங்குவதை சத்யாவால் உணர முடிந்தது. சத்யாவும் உணர்ச்சி மேலீட்டால் நெகிழ்ந்திருந்தாள். ரேச்சல் சத்யாவின் முகத்தை பிடித்து உயர்த்தி அவள் கண்களை ஊன்றி பார்த்தார். அவள் உச்சந்தலையில் முத்தமிட்ட பிறகு வீட்டுக்குள் அழைத்து சென்றார். உட்காருங்க, செரியான் வர்கியிடமும் ராஜுவிடமும் சொன்னார். அவர்கள் பட்டும் படாததுமாக சோஃபாவில் அமர்ந்தனர். ரேச்சல் அவர்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தார். நமக்குள்ள பிடிவாதமோ சண்டையோ கோபமோ வைராகியமோ தேவையில்லைங்க. செரியான் வர்கியை பார்த்து சொன்னார். உங்க பொண்ணு இந்த வீட்டுல ரொம்பவும் பாதுகாப்பா இருப்பா. அவளுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. வர்கி மெதுவாக தலையாட்டி கொண்டார். கிளம்பும்போது அவர் செரியானிடம் கேட்டார். இங்கதான் அவ குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் தங்க போறாளா? அதை பத்தியெல்லாம் நான் இன்னும் யோசிக்கலை. இது பட்டணமாச்சே. வீட்டை விட்டு வெளியேறினா ஆளுங்க போக்குவரத்து ஏராளமா இருக்கும். குறிப்பா சொன்னா நீங்க செக்கப்புக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும்போது யாராவது பார்க்கலாம். எங்க குடும்பத்தை நல்லா தெரிஞ்ச யாராவது இந்த பக்கம் வரலாம். அதுக்காக அவளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைங்கன்னு நான் சொல்லல. நகரத்துல இல்லாம ஏதாவது ஒரு கிராம பகுதியில ஒதுக்குப்புறமா அவளை தங்க வச்சா நல்லது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. செரியான் யோசனையில் ஆழ்ந்தவாறே சொன்னார். நீங்க சொல்றது மாதிரி செய்ய முடியுதான்னு பார்க்கலாம்னு சொன்னா பத்தாது, செஞ்சே ஆகணும். வர்கி உறுதியான குரலில் பேசினார். யாருக்கும் விஷயம் தெரியக்கூடாதுன்னு தானே அவளை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதிகம் தாமதிக்காமல் வர்கியும் ராஜுவும் காஞ்சிரப்பள்ளிக்கு கிளம்பினர். முதலில் தென்பட்ட ஒருவித திணறலும் புதிய சூழ்நிலைக்கு வந்த போதிருந்த பதைப்பும் சத்யாவிடமிருந்து விலகி இருந்தன. நெல்சன் வாழ்ந்த வீடு, அதுதான் அவளது சொந்த வீடு என்று தோன்றியது. ஏதோ ஓர் உரிமை உணர்வு. செரியானும் ரேச்சலும் மிகவும் அன்பாகவும் ஆறுதலாகவும் அவளிடம் நடந்து கொண்டனர். செரியான் ஜோஜியிடம் சொன்னார். நீ உடனே கிராமத்துக்கு போக வேண்டாமே. போகாம இருக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கு. அவளுக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? வயசான எங்ககிட்டயே பேசிட்டு இருந்தா சட்டுன்னு அவளுக்கு போர் அடிச்சிடும். எங்களுக்கு நடுவுல ஒரு பாலம் வேணும். அது நீயா இருக்கட்டுமே. ஜோஜி தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டான். இரவில் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். ரேச்சல் சத்யாவுக்கு பரிமாறியதுடன் சாப்பிடுமாறு அன்புடன் வற்புறுத்தவும் செய்தார். சத்யாவுக்கு படுக்கை விரித்து கொடுத்ததும் அவர்தான். நெல்சனது அறையையே அவளுக்கு வழங்கினர். இங்க தனியா படுத்துக்க பயம் இல்லையே சத்யா? ரேச்சல் கேட்டார். பயம் இல்ல, இங்க படுக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, சத்யா சொன்னாள். சத்யாவை படுக்க வைத்த பிறகு ரேச்சல் அவளுடன் பேசியவாறே அவளது கட்டிலில் சற்று நேரம் உட்கார்ந்திருந்தார். எழுந்து செல்லும் முன் படுக்கையில் இருந்த போர்வையை எடுத்து சத்யாவின் கழுத்து வரை போர்த்தினார். ஏதாவது வேணும்னா குரல் கொடுமா, உடம்புக்கு முடியலேனாலும் தயங்காம கூப்பிடு. அவர் அன்புடன் அவள் தலையை வருடினார். சத்யா தன் 2 கைகளாலும் அவர் கையை பற்றி தன் கன்னத்தில் பதித்தாள். அன்பு ததும்பும் அவர் கண்களை பார்த்தவாறு அவள் சொன்னாள். அம்மாவின் அன்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. நான் தாய் இல்லாம வளர்ந்தவள். ரேச்சலின் கண்கள் நிறைந்தன. தன் மற்றொரு கையையும் அவள் கன்னத்தில் சேர்த்து வைத்தபடி அவர் சொன்னார். சத்யா, இன்னிலிருந்து உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா மட்டுமில்ல, அன்பான அப்பாவும் இருக்கிறார்னு நினைச்சுக்க. சத்யா மூச்சை அடக்கி கொண்டாள். கனிவான ஸ்பரிசத்தில், அன்பின் கதகதப்பில், அரவணைப்பின் நிறைவில் இதயம் பனிக்கட்டியாக உருகியது. ஒவ்வொரு பனித்துளியிலும் பிரகாசம் நிறைந்த ஒவ்வொரு சூரியன் பிரதிபலித்தான்.
இதயத்தின் அடித்தட்டில் கை குழந்தை ஒன்று தன் பிஞ்சு கால்களை எடுத்து வைத்து மழலையில் அழைக்கிறது. மா மா. ஆத்மாவின் இறக்கைகள் அசையத் தொடங்கின. அவன் இதை எந்த அளவுக்கு ஆசைப்பட்டான் தெரியுமா சத்யா? ரேச்சல் கண்களை துடைத்தார். என் மகன் எங்கே இருந்தாவது இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவான். ரேச்சல் எழுந்து அறையில் இருந்து மெதுவாக வெளியேறினார். கதவை மூடிவிட்டு தனது படுக்கை அறையை நோக்கி நடந்தார். செரியான் இன்னும் தூங்கவில்லை. சத்யா படுத்தாச்சா? ஆ. தலை சுத்தல் மயக்க மாதிரி எதுவும் இல்லையே? இல்ல. என்ன சொன்னா? அம்மாவின் அன்பே கிடைச்சதில்லையா? பாவம். இங்க அவளுக்கு எந்த விதமான கவலையும் இருக்கக்கூடாது. அது எனக்கு தெரியாதா? அவ தூங்கின பிறகு வந்திருக்கலாமே நீ. உடனே தூங்கிடுவா. சற்று நேரம் இருவரும் எதுவும் பேசாமல் படுத்திருந்தனர். 2-3 தடவை திரும்பியும் புரண்டும் படுத்த செரியான் ஒருவித தவிப்புடன் சொன்னார். நான் போய் ஒரு தடவை சத்யாவை பார்த்துட்டு வரட்டுமா? எதுக்கு? தூங்கிட்டாளா இல்ல எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காளான்னு? வேண்டாம். இருவருக்குமே உறக்கம் வரவில்லை. அந்த வீடு மொத்தமும் அப்படியே புதியதொரு உற்சாகத்தில், அன்பில், அரவணைப்பில் மெதுவாக துடிப்பதாக தோன்றியது. இரவினால் கூட மறைக்க முடியாத வெளிச்சம் ஒன்று எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதாக தோன்றியது. நிறைவு, உத்வேகம், எதிர்பார்ப்பு, ஆவல் எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் தட்டுப்பட்டன. நீ ஏன் தூங்கல? தூக்கமே வரலையா? செரியான் கேட்டார். என்னமோ தெரியல. ரேச்சல் ஒரு பெருமூச்செறிந்தார். சற்று நேரத்துக்கு பிறகு சொன்னார். இனிமே நமக்கு யார் இருக்காங்கன்னு நினைச்சேன். இப்போ புதுசா யாரெல்லாமோ வந்து சேர்ந்தா மாதிரி இருக்கு. நாம அன்பு காட்டவும் எதிர்பார்க்க கூடியதுமான ஒண்ணு. கடவுள் ஒரு உயிரை பறிச்சுட்டு கண்ணீர் கடல்ல தள்ளிட்டு இப்ப வேற ஒண்ணு கொடுத்திருக்கார். இதே உணர்வுகள்தான் செரியானின் மனதிலும் அலையடித்தன. மணியடிக்கும் சத்தம் கேட்டதும் அது ஒரு பழைய கால கடிகாரமாக இருக்கும் என்று சத்யா நினைத்தாள். எத்தனை முறை மணி அடித்தது என்று அவள் எண்ணவில்லை. அதனால் மணி என்ன என்பதே அவளுக்கு தெரியவில்லை. அறைக்குள் நைட் லேம்ப் மங்கலாக எரிந்தது. அதன் துயர சாயல் உள்ள வெளிரிய வெளிச்சம் அறைக்குள் பரவியிருந்தது. நெல்சனின் வீடு, நெல்சனின் அறை, அவனது கட்டில், அவனது மெத்தை, அறைக்குள் அவன் பயன்படுத்திய பொருள்கள், நெல்சனின் இயல்பான நெருக்கம் அப்போதும் அங்கு அவளுக்கு தட்டுப்பட்டது. செருப்பில்லாத அவன் கால்கள் தரையில் பதியும் சத்தம் கூட கேட்கும் என்று நினைத்தாள். அவனது உடைகள் கலையும் சத்தம். ஒருவேளை அவன் ஜன்னல் அருகே நின்ற வெளிப்புறத்தை வேடிக்கை பார்க்கலாம். சத்யா படுக்கையில் இருந்து எழுந்தாள். அறையை சுற்றுமுற்றும் பார்த்தாள். பயப்படும்படி எதுவும் தென்படவில்லை. சற்று நேரம் கட்டிலேயே உட்கார்ந்திருந்தவள் ஸ்விட்சை கண்டுபிடித்து அறை விளக்கை எரிய விட்டாள். சத்யா தனியாகவும் நெல்சனுடன் இருப்பதுமான போட்டோக்கள் ஒட்டி வைத்த சுவரை ஒட்டி நடந்தாள். டேபிளுக்கு அருகே சென்றவள் நெல்சன் உபயோகித்த பேனா, கூலிங் கிளாஸ், கேமரா, வாக்மென் போன்றவற்றை கையில் எடுத்து பார்த்தாள். மேஜை டிராயரை திறந்து பார்த்தாள். அதற்குள்ளேயும் அவன் பயன்படுத்திய பொருள்கள்தான் இருந்தன. சுவர் அலமாரியை திறந்தபோது அதற்குள் அவனது துணிமணிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் சில அவன் மூணாருக்கு கொண்டு வந்திருந்தவை என்பது விளங்கியது. அலமாரியின் கீழ் தட்டுகளில் அவனது சூட்கேஸும் பேக்குகளும் பல்வேறு விளையாட்டு கருவிகளும் இருந்தன. சத்யா ஜன்னலை நெருங்கினாள். ஜன்னல் கதவுகளை திறந்தபோது காயலில் இருந்து வரும் குளிர்காற்று முகத்தில் படிந்து அவளது தலைமுடியை கலைத்து பின்னோக்கி தள்ளி அறைக்குள் பாய்ந்தது. சில் என்றிருந்த ஜன்னல் கம்பிகளில் முகம் பதித்து அவள் காயலின் நீர்ப்பரப்பை கவனித்தாள். காயல் கரையோரம் தென்பட்ட கட்டடங்களில் மின்சார விளக்குகள் ஒளிர்ந்தன. உயரமான கட்டடங்களில் இருந்து வந்த வெளிச்சம் நீர்ப்பரப்பின் அலைகளில் அகப்பட்டு தள்ளாடியது. காயலில் அங்குமிங்குமாக வந்து போன படகுகள் மற்றும் இயந்திர படகுகளின் வெளிச்சமும் அவ்வப்போது நீரில் பட்டு பிரதிபலித்தது. நெல்சன் எத்தனையோ தடவை இந்த ஜன்னல் அருகில் நின்று கொண்டு காயலை பார்த்திருப்பான் என்று அவள் நினைத்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சத்யா,
என்றோர் அழைப்பும் கேட்டது. திரும்பி பார்த்தாள். ரேச்சல் நின்றிருந்தார். கதவை நன்றாக திறந்தார். ரூம்ல லைட் எரியறத பார்த்ததால வந்த. இன்னுமாமா நீ தூங்கல என்றவாறே அறைக்குள் வந்தார். தூக்கம் வரல. சத்யா புன்னகையுடன் பதிலளித்தாள். புது இடம்ங்கிறதாலையா? அதெல்லாம் இல்ல, கண்ணையே மூட முடியல. ரேச்சல் அவள் முகத்தையே ஒரு சில வினாடிகள் பார்த்தார். இந்த அறையில படுக்கிறது கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல. சத்யா மறுப்பது மாதிரி தலையாட்டினாள். ரேச்சல் அவள் தோள்களில் கை வைத்தார். இந்த நிலைமையில நீ இப்படி தூங்காம இருக்கிறது நல்லதில்ல. இப்ப உன் உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ஓய்வு கொடுக்கணும். ரேச்சல் அவள் கையை பிடித்து படுக்கைக்கு அழைத்து சென்றார். படுக்க வைத்தார். அவரும் அந்த கட்டிலிலேயே அமர்ந்தார். நீங்க ஏன் இன்னும் தூங்கல? சத்யா கேட்டாள். முதல்ல நீ தூங்கு, அதுக்கு பிறகு நான் போய் படுத்துக்கிறேன். சிரித்தவாறு பதிலளித்தார். என் கூட படுத்துக்கிறீங்களா? ரேச்சலின் இதயம் நெகிழ்ந்தது. இதயத்துள் தாய்மை உணர்வுகள் பொங்கி மேல் எழும்புவதை உணர்ந்தார். அன்பின் கசிவுகள் ஆங்காங்கே ஊற்றெடுத்தன. ரேச்சல் அவளுக்கு அருகில் படுத்தார். சற்று நேரம் இருவரும் எதுவும் பேசவில்லை. சத்யா ரேச்சலின் பக்கமாக திரும்பி படுத்தாள். நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டுமா அம்மா? ரேச்சலின் இதயம் துடித்தது. அவர் அவள் நெற்றியின் உச்சியில் முத்தமிட்டார். சத்யாவின் வலது கை ரேச்சலை வளைத்து பிடித்தது. ஒரு பூனை குட்டி மாதிரி. அவர் தோளில் முகம் புதைத்தாள். ரேச்சலின் நெற்றி பொட்டில் இளஞ்சூடான கண்ணீர் அமைதியாக வழிந்தது. சில நேரம் அவனும் இப்படித்தான் நினைவுகளின் தியான அமைதியில் இருந்து பேசுவது போல வேதனை நிறைந்த குரலில் சொன்னார். ராத்திரி நேரங்கள்ல தூங்காம ஜன்னல் பக்கத்துல நின்னு காயல் பரப்பை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நான் தான் அவனை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து கட்டில்ல படுக்க வைப்பேன். நானும் பக்கத்திலேயே படுத்துப்பேன். என் தோள்ல முகம் புதைச்சு அவன் அப்படியே அசையாம படுத்துப்பான். என் தோள் கண்ணீரால நனையும் போதுதான் அவன் அழுதுட்டு இருக்கானே எனக்கு தெரியும். அவன் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால பெரும்பாலும் எல்லா ராத்திரிகள்லையும் இப்படித்தான், ஒரு குழந்தை மாதிரி. ரேச்சலின் குரல் இடறியது. அவரை கட்டிப்பிடித்திருந்த சத்யாவின் வலது கை சட்டென்று மேலும் இறுகியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.